தேவரின் ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்களை குடும்ப வாழ்விலே இணைத்து அவர்களுக்கு மக்கள் பேற்றை அருளி அவர்களை ஆசீர்வதித்து இந்த உடைய திருச்செயலை உம்முடைய அன்பார்ந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனவாட்டியாகிய திருச்சபைக்கும் உள்ள தெய்வீக மரபுக்கு அடையாளமாக காட்டியவர்களே, தேவரை ஏற்படுத்தின இல்லற வாழ்வை உமது திருமுன்பாக தொடங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த உடைய பிள்ளைகள் தினேஷ் தேவராஜ் மற்றும் பிளஸ்ஸி ஜார்ஜ் இவர்களை உமது அருட்கண்ணால் நோக்கி அவர்களை ஆசீர்வதித்தர வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கின்றோம் சுவாமி. ஆமென். உங்கள் இருவரையும் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். ஆண்டவர் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை சிறப்பாக ஆசீர்வதிக்க கிருபை செய்வாராக. உங்களுக்காக இந்த நாளில் ஒரு சில கடவுளுடைய வார்த்தைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்று நினைத்து இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நீங்கள் பெற்று வாழ வாழ்த்துகின்றோம். 118 சங்கீதம் 23 அது கர்த்தராலே ஆயிற்று, அது நமது கண்களுக்கு ஆச்சரியம் என்று சொல்லப்படுகிறது. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம் கண்களுக்கு ஆச்சரியம். இந்த நாளிலே ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் உறவினர்களாக இருந்தாலும் இந்த நிகழ்வு இன்றைக்கு நடக்கிறது என்றால் அது கர்த்தர் ஏற்படுத்தின ஒன்றாகும். ஏனென்றால் எவ்வளவோ முயற்சி எதெல்லாம் இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் இதை ஏற்படுத்தவில்லை என்றால் இந்த நிகழ்வு நடக்காது. ஆகவே இது கர்த்தர் ஏற்படுத்தினார். அதனால தான் இது கர்த்தராலே ஆயிற்று, அது நமது கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உங்கள் இருவருக்கும் இது எப்படி கர்த்தராலே ஆயிற்று, இது நமது கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்ப்பதற்காக உங்களுக்கு 3 காரியங்கள் சொல்ல வேண்டும். இது கர்த்தராலே ஆயிற்று என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால், இது கர்த்தராலே ஆயிற்று என்று விசுவாசிப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் 3 காரியங்கள் செய்ய வேண்டும். சந்தோஷமாய் வாழ வேண்டும், சமாதானமாய் வாழ வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும். சந்தோஷமாய் எப்பொழுதும் வாழ வேண்டும். சந்தோஷம் என்பது அது நீங்கள் உலகம் தரும் சந்தோஷம் ஒரு நிமிஷத்தில் அது மறைந்திருக்கும். ஆனால் கடவுள் தரும் சந்தோஷம் அது இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அந்த சந்தோஷம் நிலைத்து இருக்கும். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் சந்தோஷம் இல்லை என்று சொல்றாங்க. என்ன சொல்லணும்? தினேஷை கேட்ட she is my life, அதே போல பிளஸ்ஸியை கேட்ட he is my life. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உயிரே அதுதான். ஏனென்றால் நீங்கள் இருவரெல்லாம் ஒரே சரீரமாக ஆக போகிறீர்கள். திருமணத்திற்கு பிறகு நீங்கள் ஒரே சரீரம், இருவரல்ல. ஆகவே உங்களுடைய முதல் சந்தோஷத்திற்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிக்கை செய்யக்கூடிய ஒன்று, பிளஸ்ஸி என்னுடைய உயிர், தினேஷ் என்னுடைய வாழ்வு, என்னுடைய உயிர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அது ஊறி போயிடுச்சுன்னா, அது இணைந்து இருக்கும் என்றால் அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. அது உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவர் எல்லைகளுக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் உண்மையாகவே சந்தோஷமாக இருப்போம். அது நிரந்தர சந்தோஷமாக, மனநிறைவாக இருக்கும். நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது அது முழு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். கடவுள் என்ன சொல்லியிருந்தார்? உன் முழு இதயத்தோடு, உன் முழு ஆத்மாத்தோடு, உன் முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக உன்னை போல பிறனை நேசி. இவை நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளை. அதோடு கூட நாம் பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியது என்ன, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று
திருமறையை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அடியார் நம்ம கிறிஸ்துவை போல வாழ்கின்ற பொழுது நமக்கு நிறைவாக சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் நமக்கு சந்தோஷம் என்பது அன்னை தெரசா சொல்லும்போது அவர் சொன்னார்கள், சந்தோஷம் என்பது ஜெபம், சந்தோஷம் என்பது பலன், சந்தோஷம் என்பது அன்பு. சந்தோஷம் என்பது ஜெபம். நீங்க ஜெபம் மிக முக்கியம் உங்களுடைய சந்தோஷத்துக்கு. சந்தோஷம் என்பது பலன். நெகேமியா சொல்லும் பொழுது அந்த சொல்றாரு, சந்தோஷத்தை எனக்கு பலன் என்று சொல்கிறார். ஆகவே சந்தோஷம் என்பது ஜெபமும், சந்தோஷம் என்பது பலனும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சந்தோஷம் என்பது அன்பு, பூர்ண அன்பு. அந்த அன்பு உங்களுக்குள்ளாக ஆட்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் சொல்கிறார். அந்த சந்தோஷத்திற்கு அன்னை தெரசா சொல்லும் பொழுது ஜெபம், சந்தோஷம், அந்த பலன் கொடுக்கக்கூடியது சந்தோஷம், அன்பு. ஆகவே உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் சிறைச்சாலையில இருந்தால், கஷ்டங்களை அனுபவித்தால், எல்லா சூழ்நிலையிலும் அவர் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொண்டார். ஆனால் தான் சந்தோஷமாய் இருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாய் இருங்கள் சொல்கிறார். ஆகவே சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொண்டார். அதிலே இன்னும் ஒரு வகையான படியிலே சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களிலே நீங்கள் உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுகின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற சந்தோஷம் நிறைவான சந்தோஷம். 2 பேரும் திருமணத்துக்கு பிறகு, சரி நான் முகப்பெயரில் வேலை பார்க்குறேன், நீங்கள் பொறையாரில் இருக்கீங்க, உங்கள் அப்பா பொறையார் தானே இருக்காங்க, உங்களோட இருக்காங்களா, முகப்பெயரில் இருக்காங்களா, சரி அப்போ என்ன பரவாயில்ல, நமக்கு தப்பிச்சாச்சு. சரி அப்புறம் இங்கே புதுக்கோட்டையில் இருக்காங்க, நாங்களாம் அவங்க கவனிக்க தேவையில்லை, நாங்கள் வந்து மெட்ராஸில் போயிட்டோம். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னா, சந்தோஷத்துக்கு, முழு சந்தோஷத்துக்கு உங்கள் பெற்றோரை கற்றுக்கணும். அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான். 2வதாக உங்களுக்கு சொல்லக்கூடியது, பிறருக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும்போது கிடைக்கிற ஆசீர்வாதம் இருக்கணும். உங்களுக்கு இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்க, அதில் கிடைக்கிற ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். ஆக சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுங்க. நாம் சந்தோஷத்துக்கு, அதாவது திரும்பவும் ஜான் பனியன் என்று சொல்கிற போது, மகிழ்ச்சியான குடும்பம் முந்தி கிடக்கும் பரலோகம் என்று சொல்றாங்க. ஆக பரலோக ராஜ்யம் இங்கேயே இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளவே இருக்கிறது. ஆகவே பரலோக ராஜ்யம் எங்கேயே நீங்கள் சந்தோஷமா இருக்கும் பொழுது கர்த்தரை நீங்கள் நேரடியாக அனுபவிக்க முடியும். அதனால இது கர்த்தரால் ஆயிற்று. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா கர்த்தரால் ஆயிற்று. 2வது, சமாதானமாய் வாழுங்கள். சமாதானம், அதற்கு சமாதானத்திற்கு ஒன்று சொல்லப்படனா, ஏன் இதை வந்து கல்யாணத்தில் போய் இப்படி சொல்றீங்கன்னு இல்லை. ஆனால் அதுக்கு இன்னும் அழகான தமிழ் அமைதியாய். ஆனால் அமைதி வாழ்க்கையில நீங்க ஒருவேளை 2 பேரும் தினேஷ் நீங்க கேட்கலாம், இங்க உட்கார்ந்துருக்கீங்களா, நீங்க எல்லாருக்கும் எப்போ இந்த குடும்ப வாழ்க்கை எப்போ மகிழ்ச்சியா இருக்கா என்று நீங்க கேட்கலாம். ஆனா எல்லாரும் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வகையில் வாழ்க்கையில என்ன வரும், அங்க வாக்குவாதங்கள் வரும், விவாதங்கள் வரும், எல்லாமே வரும். ஆனால் சமாதானத்துக்கு என்னன்னா, அந்த அமைதிக்கு காரணம் நாம் விட்டு கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். விட்டு கொடுக்கின்ற வாழ்க்கை, மன்னிக்கின்ற வாழ்க்கை வேணும். கொலேசியர்ல மிக அழகாக சொல்கிறார், 3ஆம் அதிகாரம் 12-15 தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி. ரொம்ப நல்லா கவனிக்கணும். நீங்க இப்போ கவனிக்க முடியலன்னா அப்புறம் என்ன செய்ய, இதை போட்டு கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைவுண்டானால் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்க. அது சொல்றாரு. அவர் சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்தது போல, ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பூர்ண சத்துவனர்கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது. இதற்கென்றே ஒரே சரீரமாக அழைக்கிறது. இதற்கென்றே
ஒரே சரீரம். நீங்க இந்த வசனம் ரொம்ப ஜாகிரதையா அழகா சொல்லுங்க. உங்கள் இருதயங்களில் என்ன கிறிஸ்துவின் சமாதானம் ஆளக்கடவுதுன்னா என்ன ரூல். வேற எதையும் ஆளக்கூடாது, பெருமை ஆளக்கூடாது, அகந்தை ஆளக்கூடாது, நான் என்றதை ஆளக்கூடாது, நான் தான் பெரியவன் என்று கூடாது, நான் தான் சம்பாதிக்கிறேன் என்று கிடையாது. உங்களிடத்திலே அந்த சமாதானம் உங்களுக்குள்ளாக ஆள வேண்டும். ஆனால் உங்களுடைய இருதயத்தை ஆளக்கூடியது சமாதானம், பெற்றுக் கொடுப்பது, மன்னிப்பது, தாழ்மையாக இருப்பது, நீடிய பொறுமையாக இருப்பது, இவைகள் உங்களை ஆள கடவுளை என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது தான் நாம் இதை கர்த்தர் இதை நமக்கு இதை ஏற்படுத்தி தந்தார் என்று நாம் பார்க்க முடியும். ஆகவே அன்பார்ந்த குடும்பத்தாரே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் குறைவுண்டானால் ஆண்டவர் மன்னித்தது போல நீங்கள் மன்னிக்கின்ற பொழுது உங்கள் குடும்பம் அமைதியின் வாழ்க்கையாக இருக்கும். மூன்றாவதாக சாட்சியின் வாழ்க்கை. எப்படித்தான் எப்படியோ வாழாங்க, எந்த காரியம் வந்தாலும் அது அசையாது. நீங்க சாட்சியின் வாழ்க்கையாய் வாழும் பொழுது உங்களை யாருமே அசைக்க முடியாது. நீங்கள் வலிமையாக நிற்பீர்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த சாட்சியின் வாழ்க்கையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து தினேஷ் என்று சொல்லி இதை நல்ல ஒரு குடும்பம் என்று உங்கள் 2 பேரையும் பாராட்ட வேண்டும். தினேஷையும் பிளஸையும் பார்த்து பாராட்டுகின்ற வகையில் இருக்கணும். எலிசபெத்தையும் அங்கே சகரியாவும் பார்த்து 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தார், அவர்கள் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று பாராட்டுகிறார். ஆகவே நீங்கள் பாராட்டு ஆண்டவரிடத்திலே பாராட்டு பெறுகின்ற குடும்பமாக வாழ வேண்டும். சாட்சியின் வாழ்க்கை வாழ வேண்டும். தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும். நீங்கள் தடம் பதிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே தடம் பதிக்க வேண்டும். இவங்க தினேஷம் லட்சியம் சிறப்பான வாழ்க்கை என்று சமுதாயத்திற்கு நீங்கள் எடுத்துக்காட்டாளர்கள உங்கள் தடம் பதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும். அதற்கு லட்சியம் தேவை. லட்சியத்தோடு வாழ வேண்டும். ஜெபித்து நீங்கள் லட்சியத்தோடு உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். நீங்கள் நிச்சயமாக சாட்சியாக இருக்கக்கூடாது. லக்கோடு வாழ்ங்கள். உங்கள் லட்சியமும் லக்கும் இணைந்து சென்று ஆண்டவரோடு நீங்கள் பின் செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆகவே தினேஷ், உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தராலே ஆயிற்று என்பதற்கு 3 காரியம் உங்களுக்கு சொன்னேன். இதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்க தினேஷ் பிளஸ்ஸி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வாழ்த்துகின்றோம். எத்தனை பேர் வந்திருக்கோம். இதிலையும் குறிப்பாக இங்கே கடந்த காலத்தில் பணியாற்றின ஆட்சி என்ற ஆலோசனை சங்க செயலர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியம். அநேக 1000 பெருமக்கள் எத்தனை பேரும் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த கர்த்தராலே ஆயிற்று 3 காரியங்கள் மறந்துவிடாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனைத்து நன்மைகளும் தந்து வருடத்துக்காக நான் நம்மை கடவுளுக்கு முன்பாகவும் இந்த திருச்சபைக்கு முன்பாகவும் கேட்கிறேன். முதலாவது, நேரு அருகில் நிற்கிற பிளஸ்ஸி ஜாயை ஆண்டவரின் திருமுன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முழு மனதோடு விரும்புகிறீர்கள்? விரும்புகிறேன். இரண்டாவது, எல்லாம் உள்ள கடவுளின் திருவுளத்திற்கு செய்ய நீர் இப்பெண்ணோடு என்னால் இணைந்து வாழ்ந்து கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்கிறார்? செய்வேன். பிளஸ்ஸி ஜாய், நான் உண்மையும் அவ்வாறே கேட்கிறேன். முதலாவது, நீர் அருகில் நிற்கக்கூடிய தினேஷ் தேவராஜை கடவுளின் திருமுன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உன் கணவனாக ஏற்றுக்கொள்ள முழு மனதோடு விரும்புகிறீர்கள்? இரண்டாவதாக, எல்லாம் வல்ல கடவுளின் திருவுளத்துக்கு செய்ய நீர் இவரோடு இணைந்து வாழ்ந்து மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வீரார்? தினேஷ் தேவராஜன் சொல்வாயாக. தினேஷ் தேவராஜ் நான், தினேஷ் தேவராஜாகிய நான், பிளஸ்ஸி ஜாய் ஆகிய உண்மை, பிளஸ்ஸி ஜாய் ஆகிய உண்மை இன்று முதல் என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு, இன்று முதல் என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு, நன்மையிலும் தீமையிலும், நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், இயற்கை நம்மை பிரிக்கும் மட்டும் இயற்கை நம்மை பிரிக்கும் மட்டும் உன்னிடம் அன்பு கொள்ளவும்,
உன்னிடம் அன்பு கொள்ளவும் உன்னை ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். Blessed Joy, நான் சொல்கிறபடி சொல்வாயாக. Blessed Joy ஆகிய நான், தினேஷ் தேவராஜ் ஆகிய உம்மை இன்று முதல் என் கணவனாக ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் இயற்கை நம்மை பிரிக்கும் மட்டும் உம்மிடம் அன்பு கொள்ளவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஒற்றுமையாக வாழ்வதற்கு உடன்பட்டு இப்போது அதை சபைக்குள்ளாக வெளிப்படையாக தெரிவித்ததனால் நீங்கள் திருமணம் செய்து கொண்டவர்கள் என்று பிதா குமாரன் பசுத்தாவின் திரிய கிராமத்தினாலே நாங்கள் அறிவிக்கிறோம். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது. ஆமென். மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படுத்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளின் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவம் சபையின் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் ஒழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் நம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு பணிந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அந்தபடியாக பேதுருவும் கூறுவதாவது: முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், விலை உயர்ந்த ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாக இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது என்கிறார். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தை பெற்றவர்களை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. Now let's listen to a special number by Bethlehem Deacons. உலகத்தை படைத்த பரிசுத்த கடவுளே, தேவரீர் உமது அருளால்
நம்முடைய பிள்ளைகள் தினேஷையும் லெஸியையும் இந்நாள் வரையும் தேவனீர் ஏற்படுத்திய இந்த வாழ்க்கையை தொடங்கி இருக்கிற இந்த உடைய பிள்ளைகளை உம்முடைய அருட்பண்ணால் நோக்கி இவர்கள் குடும்பம் உம்முடைய திருநாமத்தின் மகிமையை விளங்கச் செய்யவும் கிறிஸ்தவ குடும்பமாய் இருக்க அருள் புரியும். இந்த அடியாருக்கு அருள் புரியும். எல்லாம் உள்ள கடவுளே, இல்லற ஒழுங்குமுறையை ஏற்படுத்தினபடினால் இந்த மணமக்கள் தங்கள் இல்லற வாழ்க்கையில் நமக்கு பயந்து இருவரும் ஒற்றுமையாய் வாழ இவர்களுக்கு ஒரு பரிசுத்த ஆமையை தந்தரும். துன்பங்கள் வரும்போது இவர்கள் ஒரு உதவியை பெற்று ஏற்றுக்கொள்ள மெய் வாழ்வை இன்றையும் மறுமையும் அனுபவிக்க அருள் புரிய வேண்டும் என்று உங்களுடைய அன்பார்ந்த குமாரனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களுடைய சித்தப்பதத்தில் செய்யப்படுவது போல உங்களை செய்யப்படுவதாக அன்றைய காலம் மன்னிக்கிறது போல பாவங்களை மன்னிக்கிறதும் பிரவேசிக்கப்படாமல் நிகழ்ச்சித்துக் கொள்ளும் ஆகிய நன்மையில் இந்த ஆவே. இந்த பரிசுத்த மீது ரோகத்தை நடத்தி கொடுத்து மாநிலை மணிக்கும்படியாக உதவி செய்து பிள்ளைகளை செய்தி கொடுத்து ஆசீர்வதித்த உயர் மாமயத்தில் அவர்களை ஒரு சேகரம் சார்பாக நன்றியோடு சகோதரர் திரு ஜேம்ஸ் அவர்கள், திரு சகோதரர் இனி சார்லஸ் அவர்கள், சகோதரர் திரு ரவீந்திரன் அவர்களுடைய வருகையை நாங்கள் I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No I'm not giving up, no I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got
தரங்கிணி தரங்கிணி தரன தரங்கிணி 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 கிணினி கிணி கிணினி தரங்கிணி தரங்கிணி தரன தரங்கிணி 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 தனிமையில் விடாதவள் இவள் கனவிலும் நினைவிலும் இடைவெளி தராதவள் இவளே இனிமை நின்னோர் துகளே முதன் முதல் உணரும் அன்பால் மூழ்கிவிட தோன்றும் பெண்பால் அழகியன் அருகில் வந்தால் ஆரறிவும் தேயும் தன்னால் புதையலே பூமியை கீறி தேடி வரும் முன்னால் அனல் மேலே பனியாய் உருகி உருகி கரையும் எனது மனம் உருகி உருகி இருந்தாலும் இதுவே மருகி மருகி தொடரும் அடிமனதில் மருகி மருகி கலங்கரை விளக்காய் வந்தாள் காரிருளில் என்னை மாற்றும் முதல் நேசமே உன்னிழலும் என்னுள் ஒளி வீசுமே உயிர் வாசமே என் உயிர் வாசமே நீயே மனதின் அடியாழமே உன் நினைவு என்னுள் நீதம் வாழுமே உயிர் வாசமே என் உயிர் வாசமே உயிர் வாசமே என் புது சுவாசமே தொடுவானமும் நம் கதை பேசுமே உயிர் வாசமே என் புது சுவாசமே தொடுவானமும் நம் கதை பேசுமே இப்பொழுது இந்த திருமண வரவேற்பு நிகழ்வை துவக்க ஜபத்தின் வழியாக நாம் ஆசீர்வதிக்க வருகிறார்கள் டிஎல்சி பொறியாளர்கள் அவர்கள் சபையில் உரையாடுகிறார்கள். எல்லாம் அல்ல பரவவே இது கர்த்தர் உட்படிய நாள், இதை மகிழ்ந்து கழி கூற வேண்டுமே. கர்த்தர் ஏற்படுத்திய திருமணம் உள்ளது, அதை நாம் யாவரும் மதிக்க வேண்டுமே. இந்த நாளிலே கூடியிருக்கின்ற கூடுகையை நீ ஆசீர்வதிப்பதனாலே நாங்கள் இந்த பிள்ளைகளை வாழ்த்த வேண்டுமே. தினேஷ் தேவராஜ், லெசி ஜாய் கர்த்தருடைய கிருபையாலே சந்தோஷமாக சமாதானமாக சாட்சி கொடுப்படியாக வாழ்படி பிள்ளைகள் துவங்கி இருக்கின்ற இந்த வாழ்வு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் யாரும் சாட்சி சொல்லுகிறோம். ஒருவருக்கொருவர் அன்பிலே விசுவாசத்தை வளர்படியாக ஒரு ஜோசப் நீதி போல டாக்டர் ஜோயல் அவர்கள் கல்லூரியில்
ஈவினிங் மாலை பிரின்சிபல் அவர்கள் ஒரு வரவேற்பு நிகழ்வை கிறிஸ்துவுக்கள் அன்பான இரு வீட்டார் உறவினர்களே, உங்கள் அனைவரையும் நான் வருக என்று வரவேற்பதில் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுடைய பெரிதான கிருபையால் தினேஷ் பிளஸ்னுடைய திருமணம் மிக சிறப்பாக பெத்லகேம் ஆலயத்தில் நடைபெற்று முடிந்தது. அந்த திருமண விழாவிற்கு திருமணத்தை மிக சிறப்பாக நம்முடைய பேராயர் தலைவர் அவர்கள் நடத்தி கொடுத்ததால் அவர்களுக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் இருவிட்டார் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்திருக்கின்ற திருச்சபையினுடைய முன்னாள் செயலாளர் திருவாளர் ஜேம்ஸ் மாமா அவர்களை இரு வீட்டார் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இந்த முன்னாடியை அறிவித்து வருகின்றோம். இங்கே அமர்ந்திருக்கின்ற மணமக்கள் தாத்தா தேவராஜ் மாப்பிள்ளை தாத்தா தேவராஜ், அடுத்ததாக பெண்ணுடைய தாத்தா என்ன மிகுந்த மரியாதைக்குரிய இந்த ஆட்காரத்தினுடைய தலைமை இருக்கிற மறைமாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய ஐயாக்களே, இந்த திருமணத்தை மிகச் சிறப்பாக நடத்தியிருக்கிற பரியார் குருசேகரனுடைய ஆயிரத்தி மகனார்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் ஆட்சி மன்ற செயலர்கள் திருவாளர் ஜேம்ஸ் அவர்களே, திருவாளர் டாக்டர் ஈவி சார்ல்ஸ் அவர்களே, முன்னாள் ஆட்சி மன்ற பொருளாளர் சகோதரர் ஐபி ஞானவாரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற ஆட்சி மன்ற உறுப்பினர் அல்தா அமைப்பு உறுப்பினர் மருது செல்வத்துறை அவர்களே, அதுக்கும் ஆட்சி உறுப்பினர்களே, ஆயிரத்தி நண்பர்களே, வாழ்த்துக்கள் பாராட்டுக்கும் மகிழ்ச்சிக்குரிய அன்பிற்குரிய மணமக்கள் தினேஷ் லஸ்ஸி வந்திருக்கிறார். உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லா வளமும் பெற்று நீங்கூடி வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் மனுஷ சொல்லிட்டார்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த திருமண நிகழ்வில்
வேளாண் கலந்து கொண்டு போயிருக்கிறார். சகோதரர் ஈடி சார்ல்ஸ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் புதுக்கோட்டையில் இருந்து டேனிஷ் கோட்டை இருக்கிற கடன்பாடு கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஏதோ கூட்டு செய்து டேனிஷ் கோட்டையிலிருந்து தமிழ் சுவிசேஷ திருச்சபையுடைய தலைமையிடமாக இருக்கிற தரங்கை மண்டலுக்கு போக போகிறோம் என்று நினைத்தால் அதற்கு நான் ஒத்துழைக்கிறேன். காரணம் இது உறவுகளின் சங்கம். ஆனால் ஜேம்ஸ் ஒரு குறிப்பிட்டிருக்கிறது போல தமிழ் சுவிசேஷ திருச்சபையுடைய வரலாற்று உறவுனா ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃபர் ஃப்ரம் த டீப் ரிலேஷன்ஷிப். இது வந்து ரத்த பந்தங்கள் உறவு. என்னுடைய துணைவியாருடைய தம்பி தேவராஜ் ரவிக்குமாருடைய மகள் அந்த ஒரு தினேஷ் வந்து ஜோயலுடைய அண்ணன், அவர் கில்டனாக அவருடைய மகன் அந்த ஒரு மிகப்பெரிய இந்த திருச்சபையை சார்ந்த தலைவர்கள் பங்கெடுக்கிறது. இந்த வரலாற்று நிகழ்ச்சியிலே இந்த திருச்சபையுடைய வரலாற்றிலே அல்லது முதல் முன்னேற்ற இயக்கத்தினுடைய வரலாற்றிலே பிரிக்க முடியாததெல்லாம் நினைத்திருக்கிறவர்களா என்பதனாலே இந்த விழாவுக்கு கூடுதல் மதிப்பும் ஆசீர்வாதம் நான் கருதுகிறேன். இப்போ ஐயர் ஜெர்மன் போய் சொன்னார், நான் ஐயர் கூட்டு கேட்டேன். அது கூட நான் செலவுகளை படித்தேன். விவிலியத்திலே வேதாகத்திலே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட கப்பல் யாரு, தம்பதியர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஐயா ஜெர்மன் போய் சொன்னாங்க, ஜோசப்பை போல, மரியாதை போல, சகரியாவை போல, எலிசபெத்தை போல என்று 3 தம்பதியர்களை சொல்லிட்டார். சமீபத்தில் ஒரு நிகழ்வில் ஒரு மணமகளை பார்த்து ஒரு ஆயர் கேட்கிறார், இந்த வேதாந்தத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதியர் யார் அப்படின்னு சொன்னா அந்த மணமகளை சொல்லியிருக்கிறார், ஆதாம் ஏவாள் தான் அப்படின்னு. ஏமா அப்படி சொன்னா அவங்களுக்கு தான் மாமனார் மாமியாரே கிடையாது. அந்த காலம் போய் இன்றைக்கு உறவுகளை பலப்படுத்துகிற, உறவுகளை ஐக்கியப்படுத்துகிற, ஒரு குடும்பத்தை இணைத்து வைக்கிற முயற்சியை எல்லா திருச்சபைகளும் செய்தது. மணமகளை நான் இன்றைக்கு திருச்சபையை பார்க்கும் போது நான் ஊர்ல வந்து எங்க வீட்டில் வந்து குடும்பத்தில் பிளஸ்ஸி அப்படின்னு சொன்னா அது பேசவே பேசாதுங்க, ஆயிரத்திலே பேசாது அப்படின்னு சொல்லி தான் எங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் அறிமுகம், உங்களுக்கு அப்படிதான் அறிமுகம். ஆனா இன்னைக்கு திருச்சபையிலே திருமண வைபவத்திலே திருமண வார்த்தை பாட்டை சொல்லுகிற போது ஆயிரத்துடைய ஒளிவாங்கி கைக்க மைக் எடுத்து பொண்ணுங்க கொடுத்து அவர் சொல்றதை நீங்க சொல்லணும்னு மாப்பிள்ளை விட உரட்ட சத்தமாய் சொல்லுகிற ஒரு மனதை இன்னைக்கு நான் மேலே பார்த்தேன். அது மட்டும் இல்ல, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுனா இந்த சீதாமூர்த்தி தப்பு இல்லை. சமீபத்தில் அவங்களுக்கு நிச்சயதார்த்த விழா வந்து புதுக்கோட்டையில் நடந்துச்சு. அந்த புதுக்கோட்டையில் நிச்சயதார்த்த விழா நடக்கிற போது நிச்சயதார்த்தம் புரிஞ்சு போச்சு. மாப்பிள்ளை புறப்பட்டு போறாங்க. பொண்ணு சாணம் எங்கதான் பார்த்தா மாப்பிள்ளை கையை பிடிச்சிட்டு இந்த ஊரை விட்டு போவாத அப்படின்னு நிச்சயதார்த்தத்திலே மனம் இருக்குது. பொண்ணை கையை பிடிச்சிட்டு அதை பிடிச்சி இல்லைன்னா கல்யாணம் பிறகுதான் நீ போகணும், பொண்ணு அவசரப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ரிட்டர்ன் பண்ணது பெரிய சிரமமா போச்சு. ஏன்னு சொன்னா நான் சொல்லி ஒரு வாட்ஸ்அப் ஒரு மகள் மைக்குள்ள தேவராஜ் ரவிக்குமார் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பு தவறிவிட்டார். அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை மோசமாகிட்டு அந்த ரூபிக்கு துண்டு போடாங்க. என்னுடைய தங்கை ரூபிக்கு டயாலிசிஸ் பண்ற கட்டாயம் எப்படி பேச மாட்டாள், வெளியே வர மாட்டாள், யாரோடு உறவாட மாட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருந்த பிளஸி தன்னுடைய தாயாரை காப்பாற்றுவதற்காக இரவு பகலாக மருத்துவமனைகளில் ஒரு தனியாராக ஆண் பிள்ளையாக உருமாறி தன்னுடைய தாயாரை காப்பாற்றி இன்றைக்கு ரூபி நம்பி இந்த குடும்பத்திலே சென்று தன்னுடைய மகள் திருமணத்தை நடத்தி மகளாக தன்னுடைய அருமையாக திருச்சபையின் தலைவர்களாக இந்த மேடை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. நமது திருச்சபையின் 13ஆம் பேராயர் ஐயா அவர்கள் மணமக்களை வாழ்த்தினது போன்றே ஆசீர்வதித்தது போன்றே இந்த திருமண வரவேற்பு மனமேடையில்
அமர்ந்திருக்கிற இந்த அருமையான ஐக்கிய நமது திருச்சபையின் தலைவர்களுடைய அமர்வின் தொடர்ந்த ஒரு ஆசீர்வாதமாக நம்முடைய திருச்சபையிலும் மணமக்களுக்கு கிடைக்கின்ற அதே ஆசீர்வாதமான சந்தோஷம், சமாதானம், சாட்சி, இந்த 3 ஆசீர்வாதங்கள் நம் திருச்சபைகளுக்கும் நமது திருச்சபைக்கும் தொடர்ந்து நமது திருச்சபையாருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் சாட்சியும் கிடைக்கிற ஆண்டவர் கிருபை செய்வார் என்று நாம் விசுவாசித்து இந்த அவர்களுடைய ஐக்கியமான அமர்வுக்காகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். முன்னாள் செயலர் டாக்டர் ஈடி சார்ல்ஸ் அவர்கள் வாழ்த்தை கேட்டுக்கொண்டு காலத்தை கருதி ஒரு முடிவு வார்த்தை இடம் மணமக்கள் தினேஷ் தேவராஜ், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் என் ப்ராஜெக்ட் ப்ரைவேட் லிமிடெட் முகப்பேர் சென்னை. பிளஸ்ஸிங் ஜார்ஜ் வாழ்த்திர வருகை தரும் டிஎல்சியின் முன்னாள் ஆலோசனை சங்க செயலாளர், எல்பிஎம் பொதுச் செயலர், என்சிடிசியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு டாக்டர் ஈடி சார்ல்ஸ் அவர்களை வரவேற்று மணமக்களை வாழ்த்தி மகிழ்ந்தோம். டாக்டர் தேவசமாயம், சி கென்னடி சார்ல்ஸ், ஆபீஸ் அசிஸ்டன்ட் எஸ் அருண் ஜேம்ஸ், முன்னாள் பிசி உறுப்பினர், வாசிக் கமிட்டி பாருங்க. பொதுமான வாழ்க்கையிலே அருமை சகோதரர் முன்னாள் செயலர் அவர்கள் ரவீந்திரன் அவர்கள் சொன்னது போல உறவுகளின் சமூக கட்டியிலே நான் ஒரு 10 பிள்ளைகளை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளுக்கு செலுத்துகின்றேன். உள்ளூர் சபைகள், கண்காணிப்பாளர், ஆட்சிமன்ற உறுப்பினர்கள், செயலர்கள், ஆயர் பெருமக்கள், உறவுகள், நிறுவன தலைவர்கள் அனைவரும் வாழ்வதில் என்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தின் சார்பில் பிள்ளைகளை வாழ்வாக வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக இருக்கின்ற அண்ணன் தனமாசீர்வாதம் மற்றும் தேவராட்சம் அவர்களுடைய உறுதுணையில் நாங்களும் ஒன்றாக இணைந்து பிள்ளைகளை வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். சுருக்கமான வாழ்த்துக்களை தெரிவித்து மாணவர்களை ஆசிரியத்த முன்னாள் செயலர் நன்றி. இப்பொழுது மைத்துனர் மோதல் அணிவித்த நிகழ்வு, மைத்துனர் மோதலம் அணிவித்து இப்பொழுது நன்றிகளை ஒரு ஹாமில்டன் சொல்லியிருந்தார். யாவரையும் அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்வுக்கு பின் சிறப்பான விருது கேட்பது அனைவரும் கூட்டு கழித்து மணமக்கள் ஆசிரியர் செல்லுகிட்டு மயிலாடுதுறை 2 செய்த ஆய்வுகள் அனைத்து ஜபத்தில் அருளும் அன்பும் மிகுந்த அன்புடன் தரப்பட்ட நன்றி சொல்கிறோம். இதனால் இல்லற வாழ்க்கையை இணைந்திருக்கின்ற அருமையான பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறாய் இருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே அருமையாக ஆக்கப்பட்ட சந்தோஷத்தோடு இல்லற வாழ்க்கை ஆரோக்கியமும் சமாதானமாக இல்லற வாழ்க்கை காணப்படவும் இவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கின்ற தமிழக உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு நீர் திருப்பி செய்வதையாக இருக்கிறோம். அதே வண்ணமாக நாளிலே நாங்கள் வாழ்க்கை வழங்கிய ஒவ்வொருவரை நாங்கள் மேற்கொள்கிறோம். ஒவ்வொருவரும் கூறிய வண்ணமாக இந்த உலக வாழ்க்கையை எதிரமாக வாழ வேண்டும் என்பதையும் அதோடு மட்டுமல்லாமல் இரு குடும்பத்தின் மக்களும் திருச்சபை வாழ்க்கையையும் அதோடு மட்டுமல்லாமல் உடல் முன்னேற்ற இயக்கத்தினுடைய வாழ்க்கையையும் பெரும்பங்கு வகித்தவருடைய குடும்பமாக இணைந்திருக்கிறார்கள். அந்த பாரம்பரியத்தோடு வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை வாழ்வு உங்களுடைய ஆசீர்வாதம் இவர்களை நடந்ததும்
திருமறையை காண்கிற வண்ணமாக விதைக்காலை வாழ்க்கை வண்ணமாக நீ உலக வாழ்க்கையை கோடான கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி ஆசீர்வதித்த கட்டளை இந்த அருமையான பிள்ளைகளையும் இந்த உலக வாழ்க்கையை கோடான கோடியாய் பெருகும்படியாக நீ திருப்பி செய்வதாய் வேண்டுகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் ஆபிரகாமை ஆசீர்வதித்த கட்டளை இந்த அருமையான பிள்ளையை நீ ஆசீர்வதித்து இவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவை தலைவராக கொண்டு எவ்விதமான குறைகளும் இல்லாத இல்லற வாழ்க்கையாக அமைவதற்கு நீர் திருப்பி செய்வதாய் வேண்டுகிறோம். வந்து வாழ்க்கைய ஒவ்வொருடைய வாழ்க்கைகளும் அதே விதமாக வந்து வாழ்க்கை இருக்கின்ற உறவினருடைய வாழ்க்கைகளும் முழுமையாக இந்த பிள்ளைகளுக்கு கிடைப்பதற்கு திருப்பி செய்வதாய் வேண்டுகிறோம். எல்லாவற்றையும் பாதங்களை போடுகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வரையாடும் எங்கள் மீட்புடன் விடுதலையாளருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள தகப்பனே. ஆமென். டாக்டர் சீரும் என்று உங்களுடைய ஆசிரியரின் வாழ்க்கை செய்தவர் உயிர்த்தெழுந்த மீட்பர் அந்த ஆகிய கிருபை இந்த ஆகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய சந்தோஷம் சமாதானமும் அன்பு அவருடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவரும் திருச்சபையோடு ஆசிரியர்களை ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மனமக்களை வாழ்க்கை சகோதரமாக வாழ்க்கை ஆசிரியர்கள் வளர்ப்புமாக கனிமொழியே என்னை கொன்று போகிறாய், கடைவிழியா என்னை தின்று போகிறாய். கனிமொழியே என்னை கொன்று போகிறாய், கடைவிழியா என்னை தின்று போகிறாய். இதயம் உடைத்து என்னை வாழச் சொல்கிறாய், இமைகள் பறித்து என்னை தூங்கச் சொல்கிறாய். ஒரு பாதை கண்ணில் காதல் செய்கிறாய், மறுபாதை கண்ணில் ஊடல் செய்கிறாய். நான் எட்டு திக்கும் அலைகிறேன், நீ இல்லை என்று போவதா? அடிபற்றி எரியும் காட்டிலே நான் பட்டம் மூச்சியாவதா? நான் எட்டு திக்கும் அலைகிறேன், நீ இல்லை என்று போவதா? அடிபற்றி எரியும் காட்டிலே நான் பட்டம் மூச்சியாவதா? கண்ணம் வைத்தால் நானும் மண்ணில் கொஞ்சம் வாழ்ந்திருப்பேன். அடி உந்தன் கண்ணக்குழியில் என்னை புதைத்து வைத்தால் மண்ணில் மாண்ட பின்னும் வாழ்ந்திருப்பேன். ஒரு கள்ள பார்வை பாரழகே, சிறு காதல் பேச ஊமை கிளியே, நாம் தேடி திரியும் வாழ்வே நீதானே. தென்றலே வா முன்னே, முத்தமா கேட்கிறேன், முழுவதும் கேட்கிறேன். கனிமொழியே
தலை மீதே பதிந்திருக்கும் விழி உன்னை காணும் போது உலகம் தொலைந்து போகும் என் கண்கள் உந்தன் மீதே விழுந்திருக்கும் என்னை கட்டி போடு காந்த சிமிழே ஒரு பாட்டு பாடு காட்டு குயிலே என் காலை கனவின் ஈரம் நீரானே வாழலாம் வா பெண்ணே வலது காலெட்டுவை வாழ்க்கையை தொட்டுவை கனிமொழியே என்னை கொன்று போகிறாய்
புதிய பொருள் நாம் தேடத்தான் நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே தானங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என்னுள்ளே நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே தானங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என்னுள்ளே தும்பி 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 துள்ளலோ இன்றோ இன்றோ தும்பி துள்ளலோ ஜல் 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 மணியே அவனிடம் இதை இறங்கிட மணியே தனியே 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 அவன் உலகிலே நான் மட்டும் தனியே கள்ளச்சிரிப்பின் நீளம் நீயே தும்பி 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 துள்ளலோ இன்றோ இன்றோ தும்பி துள்ளலோ தூங்கும் நேரத்தில் நீ நீங்க கூடாது காதோரம் முன் மூச்சின் தீ வேண்டுமே தொடும் எல்லாமே தீயன தீ மாற்றுமே அது போல் தீண்டு நீயென நான் வேண்டுமே தும்பி 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 துள்ளலோ இன்றோ இன்றோ தும்பி துள்ளலோ காரணங்கள் ஏதும் தெரியாமல் நாட்கள் போக கண்டேனே உன்னிடம் வந்தேன் அந்த நொடியே ஓர் அர்த்தம் சேர்ந்ததே ஒரு கணம் கூட விலகாமல் உயிரானேன் இறுதி வரை கைகள் நழுவாமல் ஏந்துவேன் ஆனழகு காதல் நம்ம பக்கம் கண்ணு மட்டும் பேரழகி பக்கம்
நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே யாரீரோ தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே யாரீரோ நீ அஞ்சிலே பிஞ்சிலே கண்ட காயம் சொல்லவே இல்லையே முன்பு யாரோ கெஞ்சியோ மிஞ்சியோ நின்ற போதும் அன்புதான் வெல்லுமே எந்த நாளும் ஒளி எங்கு போகும் உனை வந்து சேரும் அந்த மஞ்சும் பஞ்சும் ஒன்றே என்று நம்பிச் செல்ல நஞ்சம் இல்லையே நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே யாரீரோ தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே யாரீரோ நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே யாரீரோ தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே யாரீரோ நீ அஞ்சிலே பிஞ்சிலே கண்ட காயம் சொல்லவே இல்லையே முன்பு யாரோ கெஞ்சியோ அஞ்சியோ நின்ற போதும் அன்புதா வெல்லுமே எந்த நாளோ ஒளி எங்கு போகும் உனை வந்து சேரும் அந்த மஞ்சும் பஞ்சும் ஒன்றே என்று நம்பிச் செல்ல நஞ்சும் இல்லையே நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே யாரீரோ தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே யாரீரோ கண்ணோரம் கொட்டும் மின்னல் அசைந்தாடும் பூவில் உயிர்த்தேனாயுற வெக்கம் அங்கும் இங்கும் ரெக்கை கட்டுதே உன் வாசம் தாயாய் தலை கோத மனம் பூக்குதே நெற்றி முத்தம் வைக்குதே தீ பற்றி கொண்ட காட்டுக்குள்ளே பாடல் நீயே நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே யாரீரோ தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே யாரீரோ இன்றுதான் விண்ணிலே பாய்கிறேன் வெண்ணிலா வெளிச்சத்தில் காய்கிறேன் என்னவோ என்னிலே வண்ணமாய் பொங்குதே துள்ளும் பாட்டிலே எழும் விசை என்னை மீட்டுதே ஓ நெஞ்சமே நெஞ்சமே பக்கம் நீ வந்ததால் திக்கெல்லாம் வெள்ளி மீனே நீ தஞ்சமே தஞ்சமே உன்னை நீ தந்த
வந்தால் முள்ளெல்லாம் முல்லைத்தேனே. செல்லமே செல்லமே உள்ளங்கை வெல்லமே தித்திப்பு முத்தமே கொஞ்சம் தாயே. செல்லமே செல்லமே உள்ளங்கை வெல்லமே அந்திப்பூ காட்டுக்கே கூட்டி போயே. காட்டுக்கே கூட்டி போயே. நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதேயா ரீரோ. தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததேயா ராரிரோ. நீ அஞ்சினே பிஞ்சினே கண்ட காயம் சொல்லவே இல்லையே உண்மையாரோ. கெஞ்சியா மிஞ்சியா நின்ற போதும் அன்புதான் வெல்லுமே இந்த நாளோ. ஒளி இங்கு போதும் உன்னை வந்து சேரும். அந்த மஞ்சும் மஞ்சும் ஒன்றே என்று நம்பிச் செல்ல நெஞ்சமில்லையே. நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதேயா ரீரோ. தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததேயா ராரிரோ. எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு. எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. உலகம் மறந்து உறவும் மறந்து மேலா மேலா நானும் பறந்து கலந்து கலந்து உன்னை கலந்து கண்ணா பின்னா காதல் வளர்ந்து ஆச்சடி ஆச்சடி எனக்கு என்ன ஆச்சடி. பூச்செடி பூச்செடி புடவு கட்டும் பூச்செடி